திரு எஸ் ஸ்ரீராம், இங்க பட்ஜெட்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்ல சரி செய்ய முடியாத சில தவறுகளை மறைப்பதற்காக பாரதிய ஜனதா சில நடவடிக்கைகள் எடுக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை திரு கனகராஜ் முன்வைக்கிறார். உங்களுடைய பதில்? நான் எப்படி பார்க்குறேன்னா, 60 வருஷம் ஒரு கையில் இந்த நாடு மாட்டி சிக்கி சின்ன பின்னமாயி அது ஒரு ஏழை நாடாகவும் அது ஒரு வளர்ச்சி இல்லாத நாடாகவும் 60 வருஷம் இந்த நாட்டுக்கு காமிச்ச அந்த கட்சியிலிருந்து இந்த நாடு வெளிப்பட்டு அல்லது விடுதலைப்பட்டு தாமரை மாதிரி இன்னைக்கு மலர்ந்திருக்கிறத 10 வருஷமாக தான் நான் அப்படி பார்க்குறேன். அதனால எனக்கு இது மிகவும் சந்தோஷமாக தான் இருக்கு. அந்த கையை விட்டு இந்த நாடு வெளியே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னன்னா 2024 தேர்தலில் நீங்க சொல்ற தாமரை முழுமையா மலர்லையே, மைனாரிட்டி மலர்ந்திருக்கு. எல்லா மாநிலத்திலும் தமிழ்நாடு உட்பட அது வந்து கூட்டாட்சி தான். அரசமைப்புல அரசு கூட்டணி ஆட்சி தான். அதுல மேபி அசம்பிளில அவங்க மினிஸ்ட்ரியில இருக்க வேண்டாம், இருந்தாலும் இங்க திமுக தனித்து நின்று இங்க வெற்றி பெறல. சோ இங்கேயும் கூட்டணி ஆட்சி தான். சோ அந்த மாதிரி எல்லாத்துலயும் மோடி சர்க்காருக்கும் என்டிஏ சர்க்காருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? இதுவும் மோடி சர்க்கார், இதுவும் என்டிஏ சர்க்கார். அன்றும் மோடி சர்க்கார், அன்றும் என்டிஏ சர்க்கார். அது மோடி சர்க்கார், இது என்டிஏ சர்க்கார் சொல்லணும்னு பார்க்கறேன். இதுல நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சரிங்களா? நீங்க வார்த்தைகளை கவனமா பயன்படுத்தும் போது அதற்கான விளக்கத்தை கேட்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? நான் ரொம்ப கவனமா தான் பயன்படுத்துறேன். நான் எனக்கு என்னன்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள் அவர் ஆடுகின்ற ஒரு 2 மாநிலத்தை அவர்கள் நன்றாக கவனித்தால் அவருக்கு நல்ல வளர்ச்சி வருங்காலத்தில் வரும்னு நினைக்கிறேன். கர்நாடகாவில் வால்மீகி ஸ்கேம், அதாவது SC STக்கு வைத்திருந்த பணத்தை கையாண்டதற்கு அவருடைய அமைச்சர் ஒருத்தர் ரிசைன் பண்ணார். அதில் கிட்டத்தட்ட 189 கோடி பணத்தை கையாண்டிருக்காங்க. அந்த ஸ்கேமை திரு ராகுல் காந்தி பார்த்தாருன்னா நல்லா இருக்கும். முட்டா ஸ்கேம், அதாவது சித்தராமையாவுடைய குடும்பத்திற்கு மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அங்கே முறைகேடாக அவர்கள் குடும்பத்திற்கு பிளாட்லாம் தூக்கி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதை ராகுல் காந்தி பார்த்தார்னா அவருடைய நாட்டு வளர்ச்சிக்கு நன்றாக இருக்கும். 1200 விவசாயிகள் இன்னைக்கு கர்நாடகாவில் இந்த 15 மாதத்தில் இறந்துருக்காங்க. விவசாயிகளை கைகூத்து நிற்பேன் நான் சொல்கிற ராகுல் காந்தி அந்த 15 மாதம் சித்தராமையாவையும் DK சிவகுமாரையும் கூப்பிட்டு என்ன விவசாயிகளுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்துருந்தாருன்னா ராகுல் காந்திக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும். அந்த மாநிலம் பணப்பற்றாக்குறை இல்லாமல் 15 மாதம் முன்னாடி இருந்த கர்நாடகா இன்னைக்கு பணப்பற்றாக்குறை மாநிலமாக மாறி இருக்கு பார்த்தீங்களா? இதற்கு ராகுல் காந்தி தன் மூளையை யூஸ் பண்ணியிருந்தார்னா நன்றாக இருந்தது. விவசாயிகளை சந்திப்பதை தடுக்கிறார்கள் அப்படின்னு ராகுல் காந்தி. ராகுல் காந்திக்கு நனவிற்கான எனக்கு தெரியாது. 2010 KV தாமஸ் அவர்கள் பார்லிமெண்ட்ல MSPயை கொடுக்க முடியாது, MS சுவாமிநாதன் பரிந்துரை 2006-2007 பரிந்துரையை அமல்படுத்த முடியாது, அது கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆகும் என்று திரு மன்மோகன் சிங் அவர்கள் கருதினார். மன்மோகன் சிங் உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார மேதை என்று அவர்கள் என்றும் சொல்லுவார்கள். அந்த மன்மோகன் சிங் சொன்னதனால் MSP ஆதாரம் குறைந்தபட்ச ஆதாரத்தை கேரண்டி பண்ண முடியாதுன்னு சொன்ன போது அந்த ராகுல் காந்தி என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதுதான் நமக்கு எல்லாராலையும் கேட்பாங்க. ஒரே ஒரு மாநிலம், அந்த ராகுல் காந்தி ஒரே ஒரு கேள்வி மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்க காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்கள்ல இந்த பிரச்சனை இருக்கிறது, ராகுல் காந்தி கவனம் செலுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறீங்க. அதே மாதிரி பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்கள்ல மகாராஷ்டிரா உட்பட எல்லா இடங்களிலும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் பிரச்சனை ஏற்பட்டது. அதுல ஏன் பாரதிய ஜனதா கவனம் செலுத்தல அப்படின்னு எதிர்கேள்வி வராதா? பாரதிய ஜனதா கவனம் செலுத்துவாங்க, அரசாங்கம் கவனம் செலுத்தும். அதுதான் கேள்வி. பாஜக அரசு கட்சி வேற, அரசாங்கம் வேற. அரசாங்கம் கவனம் செலுத்தி கொண்டுதான் இருக்கு. எத்தனையோ பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது எங்க அவங்க கவனத்தை தவிர்த்தாங்கன்னு எனக்கு தெரியலையே. தமிழ்நாட்டில் இப்ப 12th எக்ஸாம்ல 2 பேர் இப்போ வந்திருக்காங்களே. இப்போ 12th எக்ஸாம் பத்தி இந்த அரசாங்கம் ஏதாவது கவனிக்குமான்னு கேட்டு சொல்லுங்க. நான் என்னோட பாயிண்ட் என்னன்னா, இந்த கோவிட் வந்ததற்கு அப்புறம் இந்த உலகத்திலே கோவிடுக்கு அப்புறம் வேகமாக வளரக்கூடிய ஒரே பொருளாதாரம் நம் நாட்டு பொருளாதாரம் தான். 21 கோடி மக்களை வறுமையிலிருந்து மேலே தூக்கி விட்டதுலாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் அதே நித்தி ஆயோக் அவங்கள பாராட்டிட்டா ஊரெல்லாம் ஒரு ஃப்ரண்ட் பேஜ் பேப்பர் ஆட் போட்டு நித்தி ஆயோக் இது சொல்லிடுச்சு, நித்தி ஆயோக் சொல்லிடுச்சுன்னு ஊரெல்லாம் சுற்றுவாங்க. அதே நித்தி ஆயோக் 21 இந்திய மக்களை வறுமையிலிருந்து மேலே தூக்கி விட்டுருக்காங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது.
இவரை பத்தி ஒரு சுப்ரீம் கோர்ட் பத்தி ஏதோ ஒரு யாத்ராவை பத்தி சொன்னாரு, ஏதோ இந்த யாத்ரான்னு. நான் என்ன கேக்குறேங்க, இந்த 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 எலக்டோரல் பாண்ட்ல கொடுக்கறவர்களை பாதுகாக்க வேண்டும்னு சொன்ன போது சுப்ரீம் நீ டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், யார் என்ன கொடுத்தான்னு சொல்லணும். அப்ப நீங்க ஏங்க இத யாருடைய கடனை சொன்னா மட்டும் ஏங்க உங்களுக்கு உடனே உங்களுக்கு வந்து இது கொடுமையா தெரியுது? ஹிஜாப் என் உரிமைன்னு சொல்றாங்கல்ல, அப்போ ஹலால் உணவு என்னுடைய உரிமைன்றாங்கல்ல. இந்துக்களுக்கும் அவங்களுடைய உணவை எப்படி சாப்பிடணும்ன்றது இருக்குங்க. அவங்களுக்கு வந்து எச்சை இல்லாமல் சாப்பிடணும், அதுதான் இந்துக்களின் உணவு. உங்களுக்கு உணவுக்கோட முக்கியத்துவம் இருக்கும்போது அதே இந்துக்களுக்கு அந்த உணவை எப்படி அருந்த வேண்டும் என்ற உரிமை இருக்கா இல்லையா? இப்ப நீங்க சொல்லுவீங்கல்ல, அவருக்கு ரெண்டுத்துக்கு எஸ் சொன்னீங்களே, இந்துக்கள் தங்களுடைய உணவை இந்து கலாச்சாரத்தை ராகுல் இந்து கலாச்சாரத்தை கூட பாரதிய ஜனதாவினர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, போலி இந்துக்களாக பாஜகவினர் இருக்கிறார்கள் அப்படின்னு இன்னைக்கு தான் ராகுல் காந்தி அவர் எலெக்ஷன் ஒரு கோயிலா போவாரு, ஒரு மாஸ்கா போவாரு. என்னைக்குமே அதெல்லாம் எங்க திரு மோடி என்னைக்காவது பண்ணிருக்காரா? ஓட்டுக்காக குல்லா போட்டிருக்காரா? இல்ல ஓட்டுக்காக கேக் சாப்பிட்டிருக்காரா? அதெல்லாம் என்னைக்குமே பண்ண மாட்டார், டிராமா பண்ண மாட்டாரு திரு மோடி. அதனால அவர் அதை செய்வதை நீங்க அவர்கிட்ட கேளுங்க. சோ உங்களுக்கு வேணுங்கிற போது இங்க அதை போட சொன்னா உடனே எங்களை பழி வாங்குகிறார்கள்ன்றீங்க. உங்களுக்கு உணவு உரிமை வேணும், எங்களுக்கு ஹிஜாப், எங்களுடைய மத உரிமை வேணும். அப்பெல்லாம் உங்களுக்கு அது தெரியல, அப்பெல்லாம் அது உங்களுக்கு அது வந்து ஒரு கஷ்டமா தெரியல. ஆனால் ஒரு இந்துக்களை அவர்களுடைய எங்கே உணவு சாப்பிட வேண்டும், யாருடன் சாப்பிட வேண்டும் போது சொன்னா மட்டும் உங்களுக்கு வருகிறது. இவர் சொன்ன பாயிண்ட்டுக்காக நான் சொன்னேங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதை நான் அதை தொட்டிருக்க மாட்டேன். ஏன்னா எப்பவுமே இஸ்லாமியர்கள் வைத்தே பேசுபவர்களுக்கு அதை சொல்லாம அவங்களால இருக்க முடியாது. அதனால நான் சொன்னேன், நீங்க இன்டைரக்டா பேசுவது என்னன்றது மக்களுக்கு நன்றாக புரியுங்க. அதே மாதிரி இன்னொன்னு, இந்த இந்தி கூட்டணி வந்து ஏன் தெரியுமா, இந்த அதானி அம்பானி இந்த சோரஸ் கிரஸ்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அதே அதானி அம்பானிய ஆட்சிக்கு வந்து அடுத்த வாரமே கூப்பிட்டுருவாங்க, வாங்க எங்க மாநிலத்தில் ஒரு 21,000 கோடி போடுங்க, 34,000 கோடி போடுங்கன்னு. அப்பெல்லாம் ராகுல் காந்திக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. இப்போ ரெட்டி தெலுங்கானா ரெட்டி இப்போ கூப்பிட்டு உட்கார வச்சு இவ்வளோ முதலீடு வாங்கினாரு, அப்போ ராகுல் காந்திக்கு தெரியல. கர்நாடகாவில் கூப்பிட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்க, ராகுல் காந்திக்கு தெரியல. அது ஏங்க தெரியாம போகுது? விழிஞ்சியம் போட்டு பல விவாதத்தில் கேட்டேன், டெண்டரே இல்லாமல் ஒமன் சாண்டியால் கொடுக்கப்பட்டது கேரளா விழுஞ்சியம் போர்ட் அதானிக்கு. 10 வருடம் வந்த இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அந்த அதானியை அந்த போர்ட்டை விட்டு ஏன் வெளியே போக மறுத்தது? என்ன இவர்களுக்கும் அதானிக்கும் என்ன ஒப்பந்தம்? ஏன் அவர்கள் அதை வெல்லன்னு ஒரு நாளாவது இந்த கம்யூனிஸ்டுகள் திரு கனகராஜ் அண்ணன் அவர்கள் உண்மையை ஒரு நாளாவது சொல்லுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நடக்குமான்னு தெரியாது. ஆகையினால இந்த முழுக்க டிராமா பண்ணுவதை திரு ராகுல் காந்தி செய்வதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். அது டிராமாவாக தான் முடியும். அடுத்த சுற்றுல பேசலாம். திரு பிரியன், இங்க பட்ஜெட் அல்வாவினுடைய பெரும் பகுதி ஒரு சிலருக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 73% மக்கள் இந்த பட்ஜெட்டால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் எதை காட்டுகிறது? முதல்ல ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுறேன். ஏன்னா லட்சக்கணக்கான பேர் இதை பார்த்துட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் கன்வர் யாத்திரை நடக்குது. அப்போ அப்போ போன இந்துக்களுக்கெல்லாம் எச்சல் இந்த விஷயம்லாம் தெரியலையா? எல்லா கடையிலையும் சாப்பிட்டு தான் இருந்தாங்க. இந்த வருஷம் மட்டும் எதுக்கு பேர் எழுதி போடணும்? அதான் சுப்ரீம் கோர்ட்டு பேன் பண்ணாங்க. அதனால் இது உத்தரப்பிரதேச தேர்தலில் நீங்கள் தோத்தீங்க. அதோட விளைவு நீங்கள் மத ரீதியான விஷயங்களை கையில் எடுக்கிறீங்க. அதான் உண்மையான விஷயம். அதுதான் ராகுல் காந்தி சொல்கிறார். அந்த விஷயத்தை தான் பேஸ் பண்ணி பேசுகிறார். ஆக்சுவலாக இது மாதிரியா ஓட்டுக்காக பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் ஆக்சுவலாக